பழம்பெரும் புராணங்களின் செல்வத்தின் அதிபதியாக விளங்குபவர் குபேரன். அளவிலா பொன் வைரம் செல்வம் கொண்ட அவர் தனது அழகாபுரி என்னும் நகரில் ராஜாவாக வாழ்ந்து வந்தார். ஆனால் அந்த அளவில்லா செல்வம் அவருக்குள் ஒரு கர்வத்தை உருவாக்கியது. என்னை போல செல்வம் உடையவர் யாரும் இல்லை என்று பெருமை பேசத் தொடங்கினார். ஒரு நாள் தனது செல்வத்தை உலகமே பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அவர்களை விருந்துக்கு அழைத்தார். சிவபெருமான் குபேரனின் மனநிலையை அறிந்து தான் செல்லாமல் தனது புத்திசாலித்தனமான கணேசனை அனுப்பினார். சின்ன குழந்தை வடிவில் வந்த விநாயகரை பார்த்து குபேரன் இவரை விருந்தளிப்பது என்ன பெரிய விஷயமா என்று எண்ணினார். ஆனால் விநாயகர் சாப்பிடத் தொடங்கியதும் ஒரு பாத்திரம் 200 100 1000 எவ்வளவு உணவு வைத்திருந்தாலும் பசி அடங்கவே இல்லை. செல்வம் போதவில்லை. அனைத்து உணவும் முடிந்தது. ஆனால் விநாயகர் நின்றுவிடவில்லை. அவர் அரண்மனையில் இருந்த பொன்னையும் நகையும் கூட சாப்பிடத் தொடங்கினார். இதை கண்ட குபேரன் அதிர்ந்து போனார். அவரின் கர்வம் மெதுவாக உடையத் தொடங்கியது. பயந்த குபேரன் உடனே கைலாசத்திற்கு ஓடி சிவபெருமானின் பாதத்தில் விழுந்தார். என் அகந்தையை மன்னியுங்கள் என்று வேண்டினார். சிவபெருமான், செல்வம் இருந்தாலும் பணிவு இல்லை எனில் அதில் பயனில்லை. பின்னர் விநாயகருக்கு ஒரு கைப்பிடி சாதம் அன்பு பக்தி சேர்ந்து அளிக்கப்படும் போது அவரின் பசி உடனே அடங்கியது. அகந்தை அழிவை தரும், அன்பு பணிவைத்தான் உண்மையான செல்வம். இதுவே குபேரன் கர்வம் அழிந்த கதை. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.